ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். பொங்கல் முடிஞ்சது இல்லையா? எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டோம் எல்லாருமே. ஊரில் உள்ள வீட்டில் பொங்கல் செஞ்சு நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மினி சூட்டி ஃபேமிலி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. பொங்கல் செய்கிறதுக்கு பானை எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். துளசி, அந்த அடுப்பும் மண் பானையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா? பிள்ளைங்க அதில் ஏதோ பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. அதில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கணுமா. இந்த ஜாய் வேற கரும்பு கட்டை தூக்கிட்டு வரேன்னு ஒத்தையாலாக போயிருக்கான். என்ன ஏதுன்னு தெரியலை. என்னென்னு பார்த்துட்டு வரியா? சரிக்கா, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஜாய் எப்படிமா வண்டியில் தான் எடுத்துகிட்டு வருவான். நான் போய் வாங்கிக்கிறேன். அடுப்பெல்லாம் இப்போ கொண்டு வந்து தரேன்க்கா. எடுத்துகிட்டு வந்து இப்போ பொங்கல் வச்சிடலாங்க்கா. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க்கா. வாங்கக்கா. இந்த கரும்பு கட்டு வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. நல்ல வேலை எங்க என்னை விட்டுட்டு நான் வர்றதுக்குள்ள பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். கரும்பு தான் இதுல சூப்பர் ஹீரோ. நான் கண்டிப்பா இந்த கரும்பை எல்லா பக்கமும் கட்டி விட்டுறேன். அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா ஆண்டி? இதை நான் 3 கட்டித்தரேன் ஆண்டி. சரி வாங்க, நான் போய் கட்டிட்டு சொல்றேன். ஜாய், செம்ம சூப்பர் ஜாய். 6 கரும்பு கட்ட நீ தனியாக தூக்கிட்டு வந்த? பொய் சொல்லாத. உங்க அப்பாவோட தானே போய் வாங்கிட்டு வந்த. சரி, என்னவாவே இருக்கட்டும். துளசி ஆண்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அடுப்பு அப்புறம் அந்த பானை எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க போறாங்க. நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அம்மா, நாங்க ரெடி. நீங்க ரெடியா? பொங்கல் வைக்கலாமா? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தாண்டா செல்லம் இருக்கேன். ஆனால் அடுப்பில் அனல் இருக்கும், நெருப்பெல்லாம் தெரிக்கும். விறகு குச்சியை வச்சு தான் சமைக்க போகிறோம். அதனால் யாரும் அடுப்புக்கிட்ட மட்டும் வரக்கூடாது. தூரத்துலேருந்து தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று தான் பார்க்கணும். சரியா? பால் நல்லா பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தணும். சரியா? இப்போ நான் சும்மா வச்சு பார்க்குறேன். குச்சி எல்லாம் அடுக்கிட்டு கொஞ்சமாக அதில் மண்ணெண்ணெல்லாம் ஊற்றுவேன். அதனால் யாரும் கிட்ட வரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், தூரத்தில் நின்று தான் பார்க்கணும். சரி? சரிம்மா, நாங்கள் யாரும் அடுப்பு கிட்ட வரமாட்டோம். பட் இங்கேருந்தே பார்க்குறோம்மா. ரொம்ப ஆர்வமாக இருக்குமா. எப்போ பொங்கல் பொங்கும், நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் சாப்பிட்லான்னு. பார்த்து பத்திரமா வைங்கம்மா. நாங்கள் தூரமாகவே நிற்கிறோம். ஏன்னா நெருப்புக்கிட்டலாம் கிட்ட வரக்கூடாதுல்ல, எங்களுக்கு சூடு பட்டோம்ல. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறோம்மா. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். பொங்கல் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அம்மா ப்ளீஸ்மா, இந்த பொங்கல் பானையில் பாலை மட்டும் நான் ஊற்றுறேம்மா. மாமாம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு தடவைம்மா நான் ஊற்றுறேம்மா. ஜாலி நான் பால் ஊற்றிட்டேன். எப்பப்பா இந்த பொங்கல் பொங்கும்? பொறுமைக்கெல்லாம் ரொம்ப அளவே இல்லாமல் இருக்குது. என்ன பார்க்குறீங்க எல்லாரும்? எப்போ பொங்கல் பொங்கும், பொங்கலோ பொங்கல்னு கத்தலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கரும்பு முதல்ல சாப்பிட்ணும். அம்மா சொல்லிட்டாங்க, பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் கரும்பு சாப்பிட்ணுன்னு. அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். இப்போ பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்துருச்சு. நாங்கள் இப்போ பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு வெட்டி சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். எப்படா இந்த கரும்பை கட்டலான்னு ஜாய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் போல இருக்கு. பொங்கல் பானையை கீழே இறக்கணுமோ இல்லையோ, முதல்ல அந்த கரும்பெல்லாம் கட்டி வச்சுட்டான். சோட்டு, அந்த வாழை இலையை எடுத்துகிட்டு வா. கொஞ்சம் எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்போம். சாப்பிட்டுட்டு கரும்பை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணட்டும். இந்த பசங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இந்த கரும்பு கடிச்சு திங்கிறதுல. பார்த்து சாப்பிட்ணும். சரியா? தண்ணியும் கொண்டு வந்துட்டியா? தேங்க்யூ. தண்ணியை நல்லா தெளித்து விட்டு வெண்பொங்கல் கொஞ்சம், ஸ்வீட் பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே பொங்கல் தின வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் பொங்கல் வரும்பொழுது இதே மாதிரி நம்ம பொங்கல் செஞ்சு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணலாம். சரியா? எல்லாருமே ஹாப்பியாக நீண்ட நலத்தோடு இருக்கணும். அதுக்காக நம்ம சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். என் குட்டி பசங்களா எல்லாரும் வாங்க பொங்கல் சாப்பிட்றதுக்கு. வாங்க பொங்கல் சாப்பிடலாம்.